குலதெய்வம். குலதெய்வம்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நம்ம குடும்பத்தை, குலத்தை காக்கிற தெய்வம் தான் குலதெய்வம். குலதெய்வம் குலதெய்வம்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். குடும்பத்தை காக்கிற தெய்வம் குலதெய்வம். குலதெய்வம் நாம் ஏன் கும்பிடணும்? குலதெய்வத்தை கும்பிட்டா என்ன நடக்கும்? ஏன் அமாவாசை பௌர்ணமி எப்போ கும்பிட சொல்கிறாங்க? ஏன் குடும்பத்தோடு போய் கும்பிட சொல்கிறாங்க? அப்போ குலதெய்வத்துக்கு எவ்வளோ மதிப்பு இருக்கும் அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குமே ஆரம்ப கட்டத்தில் இருந்து எழுந்தது தான். குலதெய்வம் அப்படிங்கிறது நம்ம அப்பா, தாத்தா, பாட்டன், முப்பாட்டன் அவங்க வழிபட்ட இடம்தான். அவங்க எல்லாம் குடும்பத்தோட தாய் மாமன் அங்காளி பங்காளியோடு சேர்ந்து பூஜை புனஸ்காரம் பண்ணி அபிஷேகத்துக்கு கொடுத்து அலங்காரத்துக்கு கொடுத்து சேர்ந்து ஒன்றும் மண்ணா காசு பணம் போட்டு இன்னுமே அந்த மாதிரி செய்கிறாங்க. எங்கள் குலதெய்வம் கோயிலுன்னு இல்லை, எல்லா குலதெய்வம் கோயில்லையுமே அங்காளி பங்காளிலாம் சேர்ந்து ஒரு கிராமமே வந்து செய்கிறாங்க. அவங்க திருவிழாவப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த பணத்தை கொடுத்து அபிஷேகம், அலங்காரம், பிரசாதம், அன்னதானம், தேருக்கு எல்லாத்துக்கும் கொடுத்து செலவு பண்ணுறாங்க. அவ்வளோ ஒரு சிறப்பாக செய்கிறாங்க. அப்போ நம்ம பாட்டை முப்பாட்டை வாழ்ந்த இடம், அவங்க கும்பிட்ட இடம், அவங்க புழங்கின இடம், அவங்க வாழ்ந்த இடம், அந்த இடத்துல நாம் திரும்ப போய் அங்கே போய் கும்பிடுறோம். அப்போ கும்பிடும்போது அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஆகும். நம்ம சொந்த வீடை ஒரு 40-50 வருஷம் இருந்தோம் அப்படின்னா அதுவும் நமக்கு ஒரு வைப்ரேஷன், நல்ல வைப்ரேஷன், குட் வைப்ரேஷனை கொடுக்கும். சொந்த ஊர், சொந்த வீடு, அப்போ சொந்த குலதெய்வங்கும் போது பல தலைமுறை கணக்காக பல்லாயிரம் ஆண்டுகளாக நம்ம தலைமுறையில் ஒவ்வொருத்தரும் கும்பிட்டு நமக்கு வழிவிட்டு நீங்கள் கும்பிடுங்கன்னு சொல்லி நமக்கு சொல்லி கொடுத்த தெய்வம் குலதெய்வம். நல்லது கெட்டது சொல்லி கொடுத்து புரிய வச்சு வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் கஷ்டம் நஷ்டம் இன்பம் துன்பம் சுகம் துக்கம் எவ்வளோ நடந்தாலும் அந்த குலதெய்வம் வந்து நமக்கு குலதெய்வம் பாதுகாப்பாக வந்து காப்பாற்றும். இன்பம் துன்பம் சுகம் துக்கம் நல்லது கெட்டது எல்லாம் பார்த்து நமக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும். அதை பார்த்தே நம்ம புரிஞ்சுக்கலாம் குலதெய்வம் நம்ம கூட இருக்குதுன்னு. இப்போ தூரமாக இருக்கிறவங்க வருஷத்தில் 2-3 வாட்டி போவாங்க. பக்கமாக இருக்கிறவங்க ஒரு டவுன் பஸ்ஸை பிடிச்சி ஆட்டோ பிடிச்சி மாதத்துக்கு ஒரு வாட்டி போவாங்க. குலதெய்வம் உள்ளூர்லேயே இருக்குதுன்னா வாரம் போவாங்க. அது எவ்வளோ பெரிய விஷயம். உள்ளூரில் ஒரு குலதெய்வத்தை வச்சுக்கிட்டு சில பேர் போகாமல் இருப்பாங்க முடியலன்னு, சில பேர் முடிஞ்சவங்க போவாங்க. சில பேர் எங்கள் தாத்தாலாம் பார்த்தீங்கன்னா டெய்லி போவார். நீங்கள் என்ன நினச்சாலும் சரி, குலதெய்வம் கோயிலுக்கு எங்கள் தாத்தா இருக்கார் பாருங்க, நெத்தி நிறைய பட்டை போட்டுக்கிட்டு எங்கள் குலதெய்வம் அங்காள பரமேஸ்வரி அழகாக டீப் டாப்பாக வேஷ்டி வெள்ளை சட்டையை போட்டுக்கிட்டு காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு நீட்டாக போவார் பாருங்க. நான் பார்ப்பேன், டெய்லி பார்ப்பேன். 3 தடவை குலதெய்வத்தை சுற்றி வந்துட்டு அங்காள பரமேஸ்வரி, மாசாணி அம்மன், முருகன், விநாயகர் எல்லாத்தையும் கும்பிட்டுட்டு சிறப்பாக கும்பிட்டுட்டு பூஜையை பார்த்துட்டு பிரசாதம் வாங்கிட்டு செமையாக டெய்லி காலையில் 6 to 7, 7 to 8 அவர் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பார். அவர் தன் கடைசி காலம் வரைக்கும், அவர் 90 வயசு வரைக்கும் இருந்தார், நடவுடையோடு இருந்தார். கடைசி காலம் வரைக்கும் அவர் வந்து குலதெய்வங்களுக்கு டெய்லி நடந்து போவார். எங்கள் வீட்டில் கூட சொல்லுவேன், நீங்கள் இந்த மாதிரி போனால் என்ன, நம்ம பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு அதையும் குலதெய்வமாக நினச்சிப்போமே. நம்ம ஊரில் இருக்கிற குலதெய்வத்தையும் நம்ம ஊரில் இருக்கிற தெய்வத்தையும் குலதெய்வமாக நினச்சிப்போம். டெய்லி போங்க, நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் சொல்லுவேன். எங்கள் தாத்தா அப்படி இருப்பார். அதெல்லாம் வந்து பெரிய விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும். வயசு முடிகிற வரைக்கும், வயசான காலம் வரைக்கும், உடையோடு இருக்கிற வரைக்கும் குலதெய்வம் கோயிலுக்கு டெய்லி போயிட்டு சாமி கும்பிட்டு வர்றதுங்கிறதெல்லாம் பெரிய விஷயம். Part 2 நாளை தொடரும்.